Thank you, Jesus. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, ஐயா வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வர வேண்டும் வல்லவரே, வல்லவரே, இப்போ வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை நம்ம வரவேற்றிருக்கிறோம்? ஆவியானவர். ஆமென். அவர் இல்லைன்னா நம்ம இவ்வளோ மாதம் கடந்து வந்திருக்க முடியாது. ஆமென். நமக்கு தேற்றி நம்மை ஆற்றி நம்மளோடு கூட இருந்து நம்ம கரத்தை பிடித்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி சொல்வோமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி. எல்லாரும் அமைதியாக இருக்க வேணாம். நம்ம இயேசுப்பாவை பார்த்துட்டு நன்றி, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, என்னை நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி, என்னை பாதுகாத்தீங்களே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்தப்பா, நான் சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் ஆண்டவரே அப்பா என்னை தேற்றினீங்களே, நன்றி நன்றி நன்றி. தலை குனிந்த இடத்துல எல்லாம் என்னை உயர்த்தினீங்களேப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்வோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நன்றி சொல்லணுமா? இடைவிடாமல் நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பாக்கு எவ்வளோ கோடான கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு மூச்சுக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென், ஆமென். Our life is in His hands. Our breath is in His hands. அவர் இல்லைன்னா நம்ம இல்லை. ஆமென். அதனால நம்ம ஏசப்பாக்கு இடைவிடாமல் நன்றி செலுத்துவோம். ஆமென். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இடையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. சொல்வோமா? என்ன நடந்தாலும் உமக்கே நன்றி அப்பா, யார் கைவிட்டாலும் கைகளை உயர்த்தி சொல்லுமா? நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எப்படி வந்தாரா? நம்மளை தேடி வந்தாரா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அவரை தேடி போல, அவர் தான் நம்மளை தேடி வந்திருக்கிறார். நம்மலாம் நினைச்சிருக்கோம் நான் ஏசப்பாவை தேடி வந்திருக்கிறேன். இல்லை, அவர் தான் உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேடி
நன்றி ஐயா. என்னோட நிரந்தரமானீங்களே உமக்கு நன்றி. He is our only constant. He is never changing. Amen. He is never changing. அவர் மாறாத தேவன், நம்மளுடைய நிரந்தரமானவர் அவர் மாத்திரம்தான். Hallelujah. அவர் கைக்கு நம்ம கைகளை அவருக்கு நேராக உயர்த்தி பாடுவோமா? என்னோட நிம்மதி நீங்க தான்ப்பா, என்னோட நிரந்தரம் நீங்க தான்ப்பா. Thank you Jesus. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. என்னோட நிரந்தரமானீங்களேப்பா, உமக்கு நன்றிப்பா. Thank you Jesus. நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்ன கண்டிங்களேப்பா, உமக்கு நன்றி. நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. ஆமென். எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா அதுல ஒரு டாட்டா இருக்கிற நம்மள ஏசப்பா தெரிந்து கொண்டார். நம்மள கண்டீரே. என்ன கண்டீங்களே ஏசப்பா, என்ன கண்டீங்களே. You looked for me Lord, you searched for me Jesus. Thank you ன்னு சொல்லுவோமா? கண்ணீரை தொடச்சிங்களேப்பா, நன்றின்னு சொல்லுவோமா? Thank you Jesus. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. Hallelujah. Oh, let's lift up our hands. நம்ம கைகளை உயர்த்தி Thank you Jesus. Oh, thank you Master. You're holy, you're holy. நீர் பரிசுத்த, நீர் தூயரே தூயரே. Hallelujah. Thank you Jesus. Thank you for your presence, oh Master. அப்பா உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் தூயரே. பாடுமா? தூயரே தூ
துதி உமக்கே. ஆமென். Holy, holy are you, Lord God Almighty. Let's sing holy, holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb, worthy is the Lamb, for you are holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. பாடுமா தூயரே, தூயரே. நீங்க சத்தத்தை உயர்த்தி let's look into his eyes. அவர் கண்களை பார்த்து, அப்பா நீங்க பரிசுத்தர் ஆண்டவரே, எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, தூயர் ஆண்டவரே, பழுதற்ற தெய்வம் நீர் அல்லவா. பார்த்து பாடுவோமா? Oh yes Lord, ஷெஹெலோரோ நீரே பாத்திரரே, துதி உமக்கே. ஓ நீரே தூயரே, தூயரே சர்வ வல்லவர் நீரே, தூயரே ஷெஹெலோரோ சர்வ வல்லவர் நீரே, பாத்திரரே. Oh yes, பாடுமக்கே. ஆமென். பாடுமா பாத்திரரே, பாத்திரரே, துதி உமக்கே. ஓ நீரே பாத்திரரே, பாத்திரரே, துதி உமக்கே. கரங்களை உயர்த்தி சத்தம் உயரட்டும். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உங்க சத்தம் உயரட்டும். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா.
உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை நினைத்து நீர் எங்களுக்கு பாராட்டின ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை எல்லாம் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். உடைய கரங்களை உயர்த்தி நீர் கொடுத்த ஜீவனுக்காகவும் சுகபலனுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நீர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காகவும் நீர் எங்களுக்கு தந்திரளின பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காகவும் ஹல்லேலூயா நீர் எங்களுக்கு அப்பா கொடுத்திருக்கிற கர்த்தருடைய வாக்கு தத்தங்களுக்காகவும் நீர் எனக்கு தந்திருக்கிற அந்த ஜெப அபிஷேகத்துக்காகவும் அது மாத்திரமல்ல நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமைக்காகவும் 2 கரங்களையும் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவிலே நிரம்பி க்ளோரி 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 உமக்கு மகிமை 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 செலுத்துகிறோம் மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படட்டும், உடைய கிருபை வெளிப்படட்டும். இயேசு இரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். வருவோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான நண்பகல் வேளையிலும் இந்த 2வது ஆராதனையில் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் ஆமோஸ் சாமியில் அவர்கள் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவர்கள் மூலமாக நீங்கள் பேச போகிற கேட்க போகிற வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சகோதரனை வரவேற்கலாமா? க்ளோரி. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை சபையிலே இந்த 2ஆம் ஆராதனையில் நாம் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த காலையில் முதல் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி கொடுத்தார். 2ஆம் ஆராதனையிலும் நாம் இணைந்திருப்பது தேவனுக்காக நாம் செலவழிக்கிற இந்த ஒரு நேரங்கள் நிமிஷங்கள் அது விருதாவாய் போகாது. இதற்கேற்ற பலனை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தந்தருளுவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளுவாராக. ஆகையினால சிறு பிள்ளைகளும் இந்த இடத்துல கடந்து வந்திருப்பது, பெரியவர்களாக நாம் கூடி வந்திருப்பது ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். தேவன் இன்னும் வருகிற நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக விதைக்கப்பட்ட அந்த வசனங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக விதைக்கப்பட்ட அந்த விதையானது இன்னும் வளர்ந்து அவர்களுக்கு பிரயோஜனமாக, அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தந்தருளுவாராக. உலகத்தை கலக்கின மிகப்பெரிய பிரசங்கியார்களில் ஒருவர் D.L. மூடி என்று அழைக்கப்படுபவர். ஆரம்ப காலத்தில் அவர் செய்த ஊழியம் சிறுவர்கள் மத்தியிலே செய்த ஊழியம்தான். சிறுவர்களை சண்டே கிளாஸுக்கு வீடு வீடாக சென்று கூட்டிக் கொண்டு வருவதை தான் அவர் ஊழியமாக அவர் செய்தார். ஆகையினாலே தேவன் இப்படிப்பட்ட ஊழியங்களை கனம் பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக, பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் இப்பொழுதும் ஜெபிக்கலாம். ஜெபித்து ஜெப சிந்தையோடு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படட்டும், பலன் நிறைந்ததாய் காணப்படுவீராக. என்னோடும் எங்களோடும் நீர் பேசும். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் சபைக்கு இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். முதலாவதாக சம்பூரணமடைய பண்ணுவார், 2வதாக நிரப்புவார். சம்பூரணம்,
நிரப்புதல். இன்றைக்கும் இந்த முதல் ஆராதனையில் நிரப்புவார் என்ற அந்த வார்த்தையை தான் தியானிக்க தேவன் உதவி செய்தார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் தியானித்தோம். பேதுருனுடைய வெறுமையான வலையை கர்த்தர் நிரப்பினார். வெறுமையான படகை கர்த்தர் நிரப்பினார். தேவன் அவைகளை நிரப்புவதற்கு காரணங்கள் இருந்தது. கர்த்தர் சாதாரணமாக ஆசீர்வதித்து விடுவாரா? இல்லை. சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, இல்லை என்றால் பின்பற்றி செல்லும் போது தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். நம்ம ஸ்கூலில் டெஸ்ட் எழுதினாதான் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், பாஸ் ஆகும், அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போவோம். டெஸ்ட் எழுதாமல், எக்ஸாம் எழுதாமல் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போக முடியாது. அதே போல தான் ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறார். நாம் அதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் அடுத்த கட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளாக கர்த்தர் உயர்த்துகிறவராக காணப்படுகிறார். பேதுரு என்ன செய்தார்? முதலாவதாக வலைகளை அலசினார்கள். அவர்களிடத்தில் இருந்த அந்த வலைகளில் என்ன பிரச்சனை காணப்பட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்து சோதித்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நீக்கி போட்டு அந்த வலையை அவர்கள் சரியாக மாற்றினார்கள். பழுதெல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள். வலையை அலசினார்கள். ரெண்டாவதாக என்ன செய்தார் பேதுரு? தன்னுடைய படகையும் தன்னுடைய நேரத்தையும் தேவனுக்காக அந்த இடத்துல தருகிறார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். நம்முடையவைகளை தேவனுக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். சின்ன வயதிலே இருந்தே சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய நேரத்தை தேவனுக்காக கொடுத்து நீங்கள் பழகி கொள்ளுங்கள். படிக்க வேண்டிய நேரத்தில் படித்து, ஸ்கூலுக்கு போக வேண்டிய நேரத்தில் ஸ்கூலுக்கு போய், வீட்டில் இருக்கும் பொழுது தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து, இப்படி சரியாக அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாக வந்துவிட்டாலே போதும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அப்போது படிப்புக்கு கொடுக்க வேண்டிய நேரமும் இருக்கிறது, குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. பேதுரு அதை தான் செய்தார். தன்னுடைய நேரத்தை தேவனுக்காக கொடுத்தார், தன்னுடைய படகை தேவனுக்காக கொடுத்தார். ஆகையினாலே தேவன் பேதுருவுக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிட்டார். மூன்றாவதாக அவர்கள் செய்த காரியம் என்ன? பேதுரு மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை அவர் செய்கிறார். இந்த கெனசரேத் கடல் அருகே 1 முதல் 11 வசனங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, படகு, வலை, கடல், கூட்டாளிகள், 2 படகுகள், அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மீன்களால் நிரப்பினார்கள். இந்த 11 வசனங்களிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு படகு தான். ஆனால் அந்த படகில் மேலும் பேதுருவுக்கு ஒரு கவனம் இருந்தது. அந்த படகை விட்டு கொடுக்கவில்லை, மறந்து விடவில்லை. அந்த படகை மீண்டும் கரைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பொறுப்பிலே அவர் கவனமாக காணப்பட்டார். சிறு பிள்ளைகள் தான். ஆனால் சிறு பிள்ளைகள் மீதும் நாம் ஒரு கவனம் வைக்கிறோமே, அதை ஆண்டவர் கனம் பண்ணுவார். சிறு பிள்ளைகள் தானே, விட்டுவிடலாம், அவர்கள் இன்னும் வளரட்டும், இளம் பிராயத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று கிடையாது. சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்களுக்கு அதிகமான விஷயங்கள் தெரியாதவர்களாக இருந்தாலும், சாதாரண படகாக இருந்தாலும், அதிக ஞானம் இல்லாத படகாக இருந்தாலும், அதிக அனுபவம் இல்லாத படகாக காணப்பட்டாலும், ஒரே ஒரு படகு என்றாலும், ஒரே ஒரு பிள்ளை என்றாலும், ஒரே ஒரு ஊழியம் என்றாலும், ஒரு சிறுவர் ஊழியம் என்றாலும், அதன் மேல் கவனம் வைத்து அதை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்து விட்டு தான் அடுத்த வேலைக்கு பேதுரு போகிறார். அது வரைக்கும் வீட்டிற்கு போகவில்லை, இந்த இடத்துல நின்று விடுகிறார். நாமும் கூட நம்முடைய கையிலே தேவன் நம்மை நம்பி கொடுத்த அந்த ஒரு பொறுப்பை நாம் கவனமாக இருந்து, நம்மை நம்பி ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்துமாக்கள் மேல் கவனமாக இருந்து, எப்படியாகிலும் இந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் கர்த்தருக்காக வளர்த்து விட்டு அவர்களை தேவனுடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்து விட்டு, எந்த இடத்தில் அவர்களை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து அவர்களை சேர்த்து விடுவோமே ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், தேவன் ஆசீர்வதிப்பார்,
ஒரு நிரப்புதலுக்குள்ளாக தேவன் நடத்தி கொண்டு போவார். அதுதான் முதல் ஆராதனையிலே தியானித்தோம். இந்த 2வது ஆராதனையிலும் அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இருக்க போகிறது. சரி, இப்பொழுதும் எரேமியா 31 அதிகாரம் 25 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். முதல் ஆராதனையிலும் செய்தியின் தலைப்பு நிரப்புவார், 2வது ஆராதனையிலும் அதே செய்தியின் தலைப்பு தான் நிரப்புவார் என்று. முதலாவதாக தேவன் எதை நிரப்புகிறாராம்? ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புகிறார். ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புகிறார். ஏனென்றால் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த 3ம் காணப்படுகிறது என்று. இந்த 3ம் இணைக்கப்பட்டது தான் ஒரு மனிதன். என்னெல்லாம் இருக்கு? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த 3ம் இணைந்து காணப்படுகிறது. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த 3ம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். இந்த 3ம் குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணினால் உருவாக்கப்பட்டது, அது மீண்டும் மண்ணுக்கே திரும்பி போய்விடுகிறது. பிரசங்கி சொல்லுகிறார், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பி போய்விடுகிறது என்று. ஆத்துமாதான் ஒவ்வொரு மனுஷனுடைய அவன் வாழ்க்கையில் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் அதற்குண்டான பலனை பெற்றுக்கொள்வது, அனுபவிக்கப் போவது எது? ஆத்துமா. அப்போ சரீரம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? மண்ணினாலே உருவாக்கப்பட்டது, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. ஆகையினால் இந்த சரீரம் திரும்பி மண்ணுக்கே போய்விடுகிறது. ஆவி தேவனிடத்துக்கு போய்விடுகிறது. ஆத்துமா அதுதான் மிக முக்கியம். ஏன் இந்த சிறு பிள்ளைகள் மத்தியிலே நாம் ஊழியம் செய்கிறோம்? இந்த 2வது ஆராதனையிலும் சிறு பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களுக்கு எப்படி வசனங்களை சொல்லி புரிய வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வசனங்களை சொல்லி நாம் புரிய வைக்கிறோம். இந்த பிள்ளைங்களுக்கு இப்படியெல்லாம் சொன்னாதான் வசனத்தை புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் நாம் யோசித்து இருப்போம். காரணம் ஒன்றுதான், ஆத்துமா விலையேற பெற்றது. சிறு பிள்ளைகளாக காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ளாகவும் ஆத்துமா காணப்படுகிறது. ஆகையினால தேவன் ஒன்றை செய்கிறார், இவர்களுடைய ஆத்துமாவை எல்லாம் கர்த்தர் நிரப்புகிறார். பெரியவர்களாகிய நம்முடைய ஆத்துமாவையும் தேவன் நிரப்புகிறவராக காணப்படுகிறார். எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையவைகள் தான், எல்லா ஆத்துமாக்களும் அவருடையவைகள். ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்துமாவுக்காகவும் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவர் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்று எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம் மற்றும் 27 வசனத்தில் வாசிக்கிறோம். மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாக, ஒவ்வொரு மனுஷிக்குள்ளாக, சிறுவர்களோ வாலிபர்களோ பெரியவர்களோ, அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆத்துமா என்பது மிகவும் விலையேற பெற்றது. அந்த ஆத்துமா வெறுமையாய் இருக்கக்கூடாது. தேவன் அதை நிரப்ப சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். வசனத்தினாலே ஆண்டவர் நிரப்புகிறார். தம்முடைய அன்பினாலே தேவன் அவைகளை எல்லாம் நிரப்புகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். 3 யோவான் 2 வசனம் சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். என்ன வசனம்? 3 யோவான் 2 வசனம். ஒரே சாப்டர் தான் இருக்கு அந்த 3 யோவான்ல. 2 வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்று. இன்றைக்கும் சிறு பிள்ளைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், ஆத்துமா வாழ வேண்டும். ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு ஜீவன் காணப்பட வேண்டும். ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு உணர்வு காணப்பட வேண்டும். ஆத்துமா வாழ்ந்தால்தான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதற்குண்டான ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்து ஆத்துமா வாழாமல் போனால் என்ன லாபம்? தேவன் எதிர்பார்ப்பதெல்லாம் முதலாவதாக ஆத்துமா வாழட்டும்.
அதற்கு அடுத்ததாக நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஒரு மனிதன் என்ன செய்தானாம்? தன்னுடைய ஆத்துமாவை அவன் வாழ்த்தினான். என்னவென்று வாழ்த்தினான்? ஆத்துமாவே, உனக்காக அநேக நாட்களுக்கு நான் செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு, உனக்கு ஒன்றுமே குறைவு கிடையாது, நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று தன் ஆத்துமாவை அவன் வாழ்த்தினான். ஆண்டவர் அவனை பாராட்டினாரா? இல்லை. நல்ல பிளான் பண்ற, உனக்கு நல்ல ஒரு பிளான் செக்யூர் இருக்கு, நல்ல ஃப்யூச்சரை பற்றி நல்லா யோசிக்கிற, இப்படிலாம் அழகாக பிளான் பண்ணுறியே, இப்படிலாம் சேர்த்து வச்சா இவ்வளோ காலங்களுக்கு அது இருக்கும் என்று நன்றாக யோசிக்கிறாயே, நான் உன் பிளானை பாராட்டுறேன். ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அவனை அப்ரிஷியேட் பண்ணாரா? இல்லை. மாறாக என்ன செய்தார்? சொன்னார், மதிக்கேடனே என்று சொன்னார். மதிக்கேடனே என்று சொன்னார். இன்றைக்கு இரவு உன்னுடைய ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமையானால் நீ சேகரித்தவைகள் எல்லாம் யாருடையதாகும்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? முதலாவதாக நம்முடைய ஆத்மா நிரப்பப்பட வேண்டும். ஆகையினால் தான் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருகிறோம், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம். வசனத்தினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் நம்முடைய ஆத்மா நிரப்பப்பட்டிருப்பது மிக தேவையான அவசியமான ஒன்று. நெப்போலியன் என்கிற மிகப்பெரிய மாவீரனை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஹிஸ்டரியில் படிச்சிருப்போம் இல்லை? நெப்போலியன் கடைசி காலத்தில் அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். ஒரு தீவுக்குள்ளாக, ஏலன் என்கிற தீவிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவரை பார்க்க யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் மாத்திரம் மிக கஷ்டப்பட்டு பல மாதங்கள் முயற்சி செய்து கடைசியாக ஒரு 2-3 நிமிடங்கள் அவரை பார்ப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டார். அதற்கு மேல் அவருக்கு அனுமதி கிடையாது. பார்க்கலாம், பேசலாம், ஆனால் உடன் மற்ற வீரர்கள் இருப்பார்கள். அவர் கொண்டு போகிற எல்லாவற்றையும் சோதித்து பார்த்தார்கள். என்ன கொடுக்க போறீங்க? சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுக்குறீங்களா? ட்ரெஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா? வேறு பொருட்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா? நிறைய பொருட்கள் கொண்டு போகக்கூடாது, இப்படி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அவருடைய நண்பர் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஒரே ஒரு பொருளை மாத்திரம்தான் நான் கொண்டு போக போகிறேன். அவர் அந்த தீவிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு போர் அடிக்கும். அவர் விளையாடுவதற்காக, தனக்கு தானே விளையாடி கொள்வதற்காக ஒரு சின்ன பொருளை நான் கொடுக்குறேன், மற்றபடி நான் வேறு எதுவுமே நான் கொடுக்கல, உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கெலாம் நான் ஒபே பண்ணுறேன். நீங்கள் சொன்னது போல் மேக்ஸிமம் 5 மினிட்ஸ், அதற்கு மேலே நான் அங்கே இருக்க மாட்டேன், நீங்கள் கூட என் பக்கத்தில் இருங்க. அதுக்கெல்லாம் ஒப்புக்கொண்டார். நெப்போலியனை பார்ப்பதற்காக அவருடைய நண்பர் போகிறார். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, யாரை பார்க்கறதுக்கு போகிறாரு? யார் போகிறாங்க? ஃப்ரெண்ட். அப்போது அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகும் பொழுது பக்கத்தில் நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். அவருடைய நண்பர் அவரை பார்த்தார், சில வார்த்தைகளை மாத்திரம் பேசினார். அவருடைய கையில் ஒரே ஒரு பொருளை கொடுத்தார், இதை வைத்து நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு செஸ் கேம் பிடிக்கும்? சூப்பர், நல்லா விளையாடுவீங்களா? விளையாடலாமா நம்ம செஸ் கேம்? ரைட். அப்போது அந்த ஒரு செஸ் கேம், அந்த ஒரு கிட்டு அவர் கையில் கொடுத்துட்டாரு. உடன் இருந்த வீரர்கள் எல்லாருமே பார்த்தாங்க, ஓகே, வேறு எதுவுமே கொடுக்கல, ஒரு 5 நிமிடம் தான் பேசினார், அவர் அனுப்பிட்டாங்க. நெப்போலியன் அதை வாங்கி கொண்டார். அதை திறந்து கூட பார்க்கவில்லை, அப்படியே வச்சிட்டார். கடைசி காலத்திலே பழையவைகளை எல்லாம் நினைத்து 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 யோசித்து நெப்போலியன் மரித்து போனார். ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு தைரியசாலியாக இருந்தவர் கடைசி காலத்தில் ஒரு நிழலை கண்டால் கூட பயந்து விடுகிற அளவுக்கு அவருக்குள்ளாக ஒரு பயம் காணப்பட்டது. அவர் தான் சிநேகித்த ஒரு பெண் ஜாக்லின் என்பவளை நினைத்து கொண்டே தன்னுடைய காலத்தை அவர் கழித்து விட்டார். வருடங்கள் ஓடினது. அந்த செஸ் கிட் அது இன்னொரு கையிலே வந்து சேர்ந்தது. அதை அவர்கள் திறந்து பார்த்தார்கள். திறந்து பார்த்தால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மேப் ஒன்று இருந்தது. இந்த செஸ்க்குள்ளே காயின்ஸ் எல்லாம் இருக்கும், அதோடு சேர்த்து சுருட்டி வைக்கப்பட்ட ஒரு பேப்பர்,
இந்த பேப்பரை திறந்து பார்த்தால் ஒரு மேப் இருந்தது. அது என்ன மேப் அப்படின்னா, ஒரு டிராயிங். அந்த தீவில் இருந்து எப்படி தப்பித்து வெளியே வருவதற்கு ஒரு வழி என்ன, அந்த ஒரு ரகசிய வழியை வரைந்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் நெப்போலியனுக்கு அது தெரியல. மேலோட்டமாக பார்க்கும் பொழுது என்ன நினச்சாரு, செஸ் விளையாடுற ஒரு கிட், அவ்வளோதான். ஆனால் உள்ளே தப்பிப்பதற்கு ஒரு சின்ன பிளான் இருந்தது. ஆகையினாலே நம்முடைய கையிலே ஆண்டவர் ஒன்றை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பிளான்ஸ் தெரியாது. இதை நம்ம ஓப்பன் பண்ணாதான், ஓப்பன் பண்ணி பார்த்தாதான் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் தெரியும். பிளான்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கர்த்தர் நம்ம எப்படி நடத்த போகிறார் என்றெல்லாம் தெரியும். அதனால் இன்னைக்கு இந்த கேம் ரொம்ப நல்லா இருந்தது. சிறு பிள்ளைகள் வசனம், ஏனென்றால் வசனம்தான் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனத்தினால், வார்த்தையினாலே ஆத்துமா நிரப்பப்பட்டிருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனால சிறு பிள்ளைகள் இந்த வயதில் இருந்தே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தினாலே, இந்த வார்த்தைகளினாலே ஆத்துமாவை நிரப்பிக் கொள்வது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பாக்கியம். எதிர்காலம் மிக பிரகாசமாக, ஆசீர்வாதமாக காணப்படும். சிறு பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, பெரியவர்களாகிய நமக்கும் கூட நம்முடைய ஆத்துமா அவருடைய வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக. ஏனென்றால் வார்த்தை நமக்குள்ளாக, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக காணப்பட்டால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஆகையினால்தான் பேதுரு சொல்லுகிறார் இயேசுவினிடத்தில், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி, வார்த்தையின்படி வலையை போட்டார். ஒரு பெரிய நிரப்புதல் கிடைத்தது. இன்றைக்கும் வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா வார்த்தைகளால், வசனங்களினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக. வசனங்களை சொல்லும் பொழுது நாம் அதை தேடி கொண்டிருக்க கூடாது. தேவன் நமக்கு கிருபையாய் வசன ஞானத்தை தேவன் தந்தருளுவாராக. வார்த்தையிலே தேறின பிள்ளைகளாக, வசனத்திலே தேறினவர்களாக காணப்படுவது மிக 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 அவசியம். எந்த சப்ஜெக்டுக்காச்சும் ஹோலி அப்படின்ட்டு பேர் இருக்கா சொல்லுங்க? நம்ம சயின்ஸுன்னு தான் சொல்கிறோம், ஹோலி சயின்ஸ்னு சொல்கிறோமா? இல்லை. மேக்ஸ்ன்னு தான் சொல்கிறோம், ஹோலி மேக்ஸ்ன்னு சொல்கிறோமா? இங்கிலீஷை ஹோலி இங்கிலீஷ்னு சொல்கிறோமா? இல்லை. எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும் உங்களுக்கு? மேக்ஸ் பிடிக்குமா? அப்புறம் இங்கிலீஷ், சயின்ஸ், எது பிடிக்காது? சோஷியல் பிடிக்காதா? தமிழ் பிடிக்குமா? ரைட். எதுக்குமே சரி ஹோலி சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு புஸ்தகத்துக்கு தான் பரிசுத்தம் என்று பெயர் இருக்கிறது, ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம். எந்த புக்குக்கு ஹோலி அப்படிங்கிற நேம் இருக்கு? சூப்பர். ஆகையினாலே இந்த வார்த்தைகளினாலே ஆத்துமா நிரப்பப்பட்டிருப்பதாக. பாஸ்டர் சொன்னார்ல, அடுத்த வாரத்தில் ரெவலேஷன் 9:10. ஆகையினாலே வார்த்தைகளினாலே தேறினவர்களாக காணப்படுவது அவசியம். பெரியவர்களும் சரி, பிள்ளைகளை வசனத்தில் வளர்த்து விடுவோமே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீங்கும் அவர்களை அணுகாது. வசன ஞானம் வந்துவிட்டால் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்துவிடும். இன்றைக்கு பிள்ளைகளை வசனத்துக்குள்ளாக வளர்த்து விட்டால் அவர்கள் தவறான பாதைக்கு அவர்கள் போக மாட்டார்கள். ஆத்துமா வார்த்தைகளினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆத்துமாக்களால் ஆண்டவர் நிரப்புகிறார். முதலாவதாக ஆத்துமாவை நிரப்புகிறார், இரண்டாவதாக ஆத்துமாக்களால் தேவன் நிரப்புகிறார். இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம், அதே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது
பேதுருனுடைய வலை, பேதுருனுடைய படகு, இவைகளை கர்த்தர் மீன்களால் தேவன் நிரப்புகிறாராம். மீன்கள் எதற்கு அடையாளம்? ஆத்துமாவுக்கு அடையாளம், ஆத்துமாக்களுக்கு அடையாளம், ஜனங்களுக்கு அடையாளம். ஆகையினால்தான் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று. நீர் என்னை விட்டு போய்விடும், நான் பாவியான மனுஷன். அவரை பார்த்தவுடன், அவருடைய அற்புதங்களை பார்த்தவுடனே பேதுருவுக்குள்ளாக ஒரு குற்ற மனசாட்சி வந்து விடுகிறது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவி, இவரோடு கூட இருப்பதற்கு எனக்கு தகுதி கிடையாது, நீர் என்னை விட்டு போய்விடும் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை விட்டு போய்விடுவதற்காக நான் உன்னை தேடி வரவில்லை பேதுருவே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். எப்பொழுது யாருக்கு அழைப்பு வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. தேவன் எந்தெந்த நபர்களை எந்தெந்த இடத்திலே பிடிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் தேவன் அவர்களை சந்திக்கிறார். சிலரை ஆயத்துறையிலே சந்திக்கிறார், நீ எனக்கு பின்பாக வா என்று சொல்லுகிறார். பிலிப்புவை கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்தார், அந்த வழியிலே பிலிப்புவை சந்திக்கிறார், எனக்கு பின் சென்று வா என்று அழைப்பு கொடுக்கிறார். யோவான் 1:43-44. நாத்தான் வேலை அத்திமரத்துக்கு கீழே சந்திக்கிறார், அழைப்பு வருகிறது. லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயுவை அத்திமரத்துக்கு மேலே சந்திக்கிறார், அழைப்பு வருகிறது. சவுலை தமஸ்குவின் வீதியிலே சந்திக்கிறார், அழைப்பு வருகிறது. இங்கு கடலின் நடுவிலே ஒரு மனுஷனுக்கு அழைப்பு வருகிறது, நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். எந்த இடமாக இருந்தால் என்ன? வீதியிலே ரட்சிக்கப்பட்ட ஒருவனை தேவன் பயன்படுத்தவில்லையா? கடலின் நடுவிலே அழைப்பு பெற்ற ஒருவனை கர்த்தர் பயன்படுத்தவில்லையா? பிலிப்புவை கர்த்தர் தெரிந்து கொண்டாரை பயன்படுத்தவில்லையா? அவர்களை எல்லாரையும் தேவன் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவர் மாற்றுகிறார். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பாய். வலை வீசப்பட்டது, மீன்களால் நிரப்பப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய ஆத்துமாவை நிரப்புகிறார். இரண்டாவதாக ஆத்துமாக்களால் நம்முடைய ஊழியத்தை நிரப்புகிறார். ஆத்துமாக்களால் சபையை நிரப்புகிறார். ஆத்துமாக்களால் வலையை நிரப்புகிறார். ஆத்துமாக்களால் படகை நிரப்புகிறார். ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஆத்துமாக்கள் வேண்டும் என்பதற்காக வீசுகிற ஒவ்வொரு வலைகளிலும் ஆத்துமாக்கள் வந்து விழும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுகிறார். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், சுத்திகரிப்பு கூட்டங்களுக்காக 40 நாட்கள் எடுக்கிற பிரயாசங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து விழுகிறோமே, தேவனுக்காக எடுக்கிற பிரயாசங்கள், சபை வளர வேண்டும் என்பதற்காக, இன்னும் புதிய ஜனங்கள் வர வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், பிசாசினுடைய ராஜ்யம் அழிக்கப்பட வேண்டும் என்று வீசுகிற ஒவ்வொரு வலைகள், எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கு தேவன் மீன்களை, ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். வலை ஆத்துமாக்களால் நிரப்பப்படுகிறது, சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்படுகிறது, படகு ஆத்துமாக்களால் நிரப்பப்படுகிறது. நம்முடைய ஆத்துமாவை தான் முதலாவதாக கர்த்தர் நிரப்புகிறார். அதற்கு அடுத்ததாக நம்மை சுற்றிலும் நம்முடைய ஊழியத்திலே தேவன் ஆத்துமாக்களால் இடங்களை ஆண்டவர் நிரப்புகிறார். அளவு என்பது நமக்கு தான் பிரச்சனை. நம்ம ஒரு லிமிட் வச்சிருக்கிறோம், இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுக்கு அளவு என்பது ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. வலையினுடைய அளவு எவ்வளவாக இருந்தாலும் சரி, அவ்வளவையும் மீன்களால் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். படகுனுடைய அளவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அவ்வளவையும் தேவன் மீன்களால் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னும் மீன்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கூட்டாளிக்கு சைகை காட்டுகிறான், வந்து எனக்கு உதவி செய். இந்த இடத்துல மீன்கள் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது, வந்து எனக்கு உதவி செய். ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. கூட்டாளினுடைய படகு போகிறது, அந்த படகும் அமிலத்தக்கதாக மீன்களால் நிரப்பினார்கள். திரளான ஆத்துமாக்களை நம்மை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு இருந்த அதே கடலிலே ஆழத்திலே ஆண்டவர் மீன்களை வைத்திருந்தார். ஏன்? நாம் இருக்கக்கூடிய இதே இடத்தில், இதே பட்டணத்திலே நம்மை சுற்றிலும் ஆண்டவர் ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார். ஆழத்துக்கு போக வேண்டியது நம்முடைய வேலை, வலையை வீச வேண்டியது நம்முடைய வேலை. ஆழத்துக்கு சென்று வலையை வீசினால் மறைந்திருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாரையும் கர்த்தர் வலையிலே வந்து விழும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார்.
வில்லியம் கேரி தன்னுடைய தேசத்துக்கு அவர் கடிதம் எழுதினார். இந்திய தேசம் என்கிற சுரங்கத்துக்குள்ளாக அநேக ஆத்தும பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஜப உதவி என்கிற கயிற்றின் மூலமாக நான் உள்ளே இறங்கி அவைகளை எல்லாம் நான் சம்பாதித்து வெளியே கொண்டு வர வேண்டும். எனக்கு ஜப உதவி என்கிற ஒரு கயிற்றை நீங்கள் கொடுப்பீர்களா என்று எழுதினார். எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்க. இந்திய தேசம் என்கிற ஒரு பெரிய சுரங்கத்துக்கு உள்ளாக இருளுக்குள்ளாக அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் உள்ளே இறங்குகிறேன். எனக்கு ஒரு கயிறு தேவைப்படுகிறது. அந்த கயிற்றின் பெயர் ஜப உதவி. அந்த உதவியை கொடுத்து விட்டால் போதும், நான் உள்ளே இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை எல்லாம் நான் வெளியே கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று எமில் ஜெபசிங் என்கிற இந்திய தேசத்தின் மிகப்பெரிய ஒரு மிஷனரி இப்படியாக சொன்னார். நீங்கள் ரட்சிக்கப்படுவது உங்களுக்கு ஆதாயம். சொல்லுங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவது உங்களுக்கு ஆதாயம். நாம் ரட்சிக்கப்படுவது யாருக்கு ஆதாயம்? நமக்கு தான் ஆதாயம். நாம் ரட்சிக்கப்பட்டால் மற்றவர்களுக்கு ஆதாயமா? நாம் ரட்சிக்கப்படுவது நமக்கு தான் முதலாவது ஆதாயம். ஏனென்றால் நம்முடைய நாமம் அப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த ஒரு தகுதி தான் நம்மை பரலோகத்துக்கு உள்ளாக கால்களை வைப்பதற்கு வாசல்களை திறந்து கொடுக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவது நமக்கு ஆதாயம். நாம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவது ஆத்தும ஆதாயம். நாம் ரட்சிக்கப்படுவது நமக்கு ஆதாயம். நாம் மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவது ஆத்தும ஆதாயம். நாம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆதாயம் என்பதோடு கூட நின்றுவிடக்கூடாது. ஆத்தும ஆதாயத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அதனால் தான் தேவன் என்ன செய்கிறார்? முதலாவதாக ஆத்துமாவை நிரப்புகிறார். அடுத்ததாக ஆத்துமாக்களால் தேவன் நிரப்புகிறார். ஆத்துமாக்களால் நிரப்புகிறார். யாரையும் சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. யாருக்கு தெரியும், இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக கூட கர்த்தர் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருவாரே. குறிப்பிட்ட ஒரு வெளிதேசம் ஒன்றில் மலைப்பகுதியிலே ஊழியம் செய்வதற்காக தேவன் ஒரு நபரை போ என்று சொன்னார். அவரும் பட்டணத்து வசதிகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவன் காண்பித்த அந்த உயர்ந்த மலைக்கு நேராக கடந்து போனார். அங்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். வீடு வீடாக போனார். யாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாக இல்லை. எல்லாரும் தோட்ட வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது. வாரங்கள் மாதங்கள் ஓடினது. ஒரு ஆத்துமாவும் அவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் சாயங்காலம் வீட்டு வாசலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஒரு சிறுவன் அந்த வழியாக கடந்து போனான். அவனை கூப்பிட்டு சொன்னார், தம்பி, நாளைக்கு நான் ஈவினிங் இங்கே சண்டே கிளாஸ் நடத்துகிறேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரியா அப்படின்ட்டு கேட்டார். அவன் சொன்னான், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்க? அவர் சொன்னார், நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுக்குறேன். அவர் நினச்சாரு, இவன் என்ன கேட்க போகிறான், மிஞ்சி போனால் ஒரு சாக்லேட்டு ஒரு பிஸ்கெட்டு கேட்க போகிறான், கொடுத்துடலாம். ஆனால் அவன் கேட்டான், எனக்கு ஆப்பிள் வேணும், அதுவும் இம்போர்ட்டட் ஆப்பிள் தான் எனக்கு வேணும், சாதாரண லோக்கல் ஆப்பிள்லாம் எனக்கு வேணாம், இம்போர்ட்டட் ஆப்பிள் தான் எனக்கு வேணும். அவர் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சாக்லேட் கேட்பான், பிஸ்கெட் கேட்பான்னு பார்த்தா இம்போர்ட்டட் ஆப்பிள் கேட்குறானே, இவன் லெக்கே பெரிய லெக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. சரி, ஓகே, வாங்கி கொடுக்குறேன். அடுத்த நாள் ஈவினிங் நீங்கள் வந்துடு. இவர் நினச்சிக்கிட்டார் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வருவான். ஓகே, பிரச்சனை இல்லை. நேராக டவுனுக்கு போனார். ஒரு கூடையில் 10 இம்போர்ட்டட் ஆப்பிள் வாங்கினார். தன்னுடைய வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டார். அடுத்த நாள் ஈவினிங் வெளியில் நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தூரத்தில் அந்த பையன் வந்துட்டு இருக்கிறான். பரவாயில்ல, சின்ன பையனாக இருந்தாலும் டைமை கீப்பப் பண்ணுறானே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சொன்ன டைமுக்கு வந்துட்டான். நீங்களும் அப்படி தானே, சொன்ன டைமுக்கு வந்துடுவீங்கள்ல, ரைட். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சொன்ன டைமுக்கு வந்துட்டான். பின்னாடி பார்த்தா ஒரு பெரும் கூட்டம், எப்படியும் ஒரு 50 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அடடா, சின்ன பையன் நினச்சோம், இவன் பார்த்தா பெரிய ஆத்தும ஆதாய வீரனாக இருக்கிறான் போல இருக்கு.
10 பேரை கூட்டிகிட்டு வரான்னு பார்த்தா 50 பேரை கூட்டிகிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெரிய சந்தோஷம். ஓடி போய் பெரியவங்க கிட்ட சொன்னோம், வீடு வீடாக போனோம், ஒருத்தர் கூட வரல, இந்த சின்ன பையன் 50 பேரை கூட்டிகிட்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் கூட்டிகிட்டு வரீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை? கூட்டிகிட்டு வரீங்களா? ரைட், வாங்க. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைப்பாங்க சர்ச்சில், பாஸ்டர் கூட்டிகிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடியே கூட கூட்டிகிட்டு வந்துடுவீங்களா நீங்களா? ரைட். அவன் கிட்ட வந்தான்னு சொன்னான், பாஸ்டர் பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்ட்டு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டார், இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்துட்டானே. அவன் கையை தட்டி சொன்னான், இதுக்கே நீங்கள் ஷாக் ஆனால் எப்படி? அந்த பக்கம் பாருங்கள், என் தங்கச்சி கேர்ள்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒரு 50 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க கேர்ள்ஸ்லாம். இந்த பக்கம் பாய்ஸ் ஒரு 50 பேரை இவன் கூட்டின்னு வந்துட்டான். அவனுடைய தங்கச்சி அடுத்த பக்கத்துலேருந்து இன்னொரு 50 பேரை கூட்டிகிட்டு வரா. இவ்வளோ நாள் இவன் எங்கே போனான்? இவன் இருந்திருந்தா நம்ம மினிஸ்ட்ரி எங்கேயோ கட்டி எழுப்பி மேலே போயிட்டுருப்போமே, மிஸ் பண்ணிட்டோமே இவனை, இனி இவனை விடக்கூடாது. 100 பேர் வந்து நின்றுட்டாங்க. 100 பேரை பார்த்த உடனே அவரால் நம்பவே முடியல. நம்ம மினிஸ்ட்ரிலையா 100 பேர்? 100 பேருக்கா நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம்? ஒரே சந்தோஷம். அதே சமயம் மைண்டு யோசிக்கிறாடா, உள்ள 10 ஆப்பிள் தானே வச்சுருக்குறோம், 100 பேர் இருக்கிறாங்களே, ஒரு ஆப்பிளில் 10 பீஸாக கட் பண்ணால் தான் 10 ஆப்பிளில் 100 பீஸாக கட் பண்ண முடியும். கரெக்டு தானே மேக்ஸ் நான் சொல்கிறது? கரெக்டாக ஒரு ஆப்பிளில் 10 பீஸாக போட்டால் 10 ஆப்பிளில் 100 பீஸாக போட்டுடலாம். 10 × 10 அப்படி கால்குலேட் போகிறது அவருடைய மைண்டு. பசங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படா இவர் ஆப்பிள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அப்படி தான் வெயிட் பண்ணிருக்கீங்களா? எப்படா இவர் மெசேஜை கொடுப்பாரு, எப்போ நமக்கு லஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அவன் வெயிட் பண்ணுறான், இவர் எப்போ தான் மெசேஜ் முடிப்பார், நமக்கு எப்போ தான் ஆப்பிள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக முடித்தார். அந்த பையனை கூப்பிட்டு சொன்னார், டேய் உள்ளே போட, கூடை இருக்குது, கூடையில் ஆப்பிள் இருக்கும், கொண்டு வா அப்படின்ட்டு. அந்த பையனுக்கு சந்தோஷம், வேகமாக உள்ளே ஓடினான், எப்பயாச்சும் முடிச்சாரே அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஓடின வேகத்தில் மறுபடியும் வெளியே ஓடி வந்துட்டான். எந்த கூடையில் இருக்கிற ஆப்பிளை எடுக்கிறது அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், டே இருக்கிறதே ஒரு கூடை தான், ஒரு கூடையில் ஃபுல்லாக ஆப்பிள் இருக்கும், கொண்டு வா அப்படின்ட்டு. இல்லை உள்ள நிறைய கூடை இருக்குது, நிறைய கூடையில் ஆப்பிள் இருக்குது, நான் எதை எடுத்துன்னு வர்றது? அவருக்கு அடுத்த ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இன்னைக்கு அதிர்ச்சியின் மேல் அதிர்ச்சி அப்படின்ட்டு. 10 பேர் வருவாங்க பார்த்தா 50 பேரை இவன் கூட்டிகிட்டு வந்துட்டான். 50 பேரை பார்த்து சந்தோஷப்பட்டா அடுத்த 50 பேர் கேர்ள்ஸ் எல்லோரும் வராங்க, 100 பேர். அடுத்த அதிர்ச்சி, இவன் உள்ள நிறைய ஆப்பிளுக்கு நிறைய கூடை இருக்குன்னு சொல்கிறான். இவர் அடித்து பிடிச்சி உள்ளே ஓடினா 10 கூடை, ஒவ்வொரு கூடையிலும் 10 ஆப்பிள், 100 ஆப்பிள் இருந்தது. நம்ப முடியல அவரால். அவ்வளோ மாதம் கஷ்டப்பட்டதுக்கு அன்னைக்கு ஆண்டவர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தார் அவருடைய ஊழியத்தில். அதனால் அந்த சின்ன பிள்ளைகள் என்று நான் நினைக்கக்கூடாது. அவங்க 50 பேர் 100 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவர்களும் ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். அந்த பையன் கிளம்பும் போது சொன்னான், அடுத்த வாரமும் வரும், ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினாலே ஒன்று, நம்முடைய ஆத்மாவை தேவன் நிரப்புகிறார். 2வதாக சபையை, ஊழியத்தை, வலையை, படகை ஆத்துமாக்களால் கர்த்தர் நிரப்புகிறார். 2மே நமக்கு தேவை. அப்படிதானே? 2மே நமக்கு வேணும். நம்முடைய ஆத்மாவும் நிரப்பப்பட வேண்டும், நம்முடைய சபை ஆத்துமாக்களால் நிரப்பப்பட வேண்டும். நான் சுத்திகரிப்பு கூட்டங்களோடு கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களின் நாட்களிலே நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புவாராக. அதே சமயம் சபை எடுக்கிற இந்த முயற்சிகளுக்கு சபையிலே கர்த்தர் ஆத்துமாக்களால் நிரம்பி வழிகிற அளவுக்கு கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் திரளான ஜனங்களை கர்த்தர் கூட்டி கொண்டு வந்து சேர்த்து, அது வரைக்கும் வந்து விழாத மீன்கள் எல்லாம் வலையிலே வந்து விழும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவாராக. தேடி போய் கிடைக்காத மீன்கள் தானாக பேதுருனுடைய வலையிலே தேடி வந்து விழும்படிக்கு ஆண்டவர் செய்தார். முந்தின நாள் இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டார், ஒன்றும் அகப்படவில்லை.
ஒரு மீனும் அகப்படவில்லை. தேடி தேடி போனவைகள் இப்பொழுது தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஆசீர்வாதங்கள் இந்த சுத்திகரிப்பின் கூட்டங்களிலே தியாகமாய் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்வார். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஆத்துமாக்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத வேலை உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத பிசினஸ் ஆர்டர் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ப்ரமோஷன்ஸ் உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போய் கிடைக்காத ஜனங்கள் உங்களை தேடி வரும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். தேடி போய் கிடைக்காத மீன்கள் அவனுடைய வலையை தேடி வந்து, அவனுடைய படகை தேடி வந்து, கூட்டாளினுடைய படகும் நிரப்பப்படத்தக்கதாக ஆண்டவர் செய்வாரே. ஆனால் நீங்கள் தேடி போய் கிடைக்காதவர்கள் உங்களை தேடி வரும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். அதே வலை, அதே படகு, அதே கடல். ஆனால் இந்த முறை தோல்வி இல்லை, இந்த முறை ஜெயம். இந்த முறை வெறுமை இல்லை, இந்த முறை ஒரு நிறைவு. ஆண்டவர் இன்னொரு படகை கொண்டு போகலை, இன்னொரு வலையை இடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை, இன்னொரு கடலுக்கு போகலாம் என்று சொல்லவில்லை. எந்த கடல் உன்னை வெறுமையாக அனுப்பினதோ அதே கடலுக்குள்ளாக உனக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த கடல் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்ததோ அதே கடலுக்குள்ளாக கர்த்தர் உனக்கு வேண்டிய பொக்கிஷங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த கடல் உன்னை வெறுமையாய் திருப்பி தோல்வியோடு கூட அனுப்பிவிட்டதோ அதே கடலிலே திரளான மீன்களை, திரளான ஐஸ்வர்யங்களை, திரளான ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறதை உன்னுடைய கண்கள் காணும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். பேதுருனுடைய படகு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கடலுக்குள்ளாக சூரியன் அஸ்தமித்த பிற்பாடாக முந்தின நாள் இரவு புறப்பட்டு போனது. ராம் முழுவதும் இருந்தார், ஒன்றும் அகப்படவில்லை, திரும்பி வந்து விட்டது. இப்பொழுது செகண்ட் டைம் மறுபடியும் போகிறது. ஒரு பகல் நேரத்தில் போகிறது. எல்லாருடைய கண்களும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏன் பேதுரு மறுபடியும் 2வது முறை கடலுக்கு போகிறான்? இது பகல் நேரம் அல்லவா? கெனசரேத் கடலிலே பகல் நேரத்திலே மீன்களை பிடிக்க முடியாது என்று பேதுருவுக்கு தெரியாதா? மீன்கள் மேலே வராது என்று பேதுருவுக்கு தெரியாதா? இரவிலேயே மீன்கள் மேலே வரும், அப்பொழுதே இவனுக்கு வலையில் ஒன்றும் அகப்படவில்லை. பகல் நேரத்தில் மேலே வராத மீன்கள் இவனுடைய வலையில் எப்படி அகப்படும் என்று எல்லாரும் தூரத்திலிருந்து பார்த்து, இந்த முறையும் அவன் தோற்றுவிட்டு தான் வரப்போகிறான், இந்த முறையும் அவனுக்கு ஏமாற்றம் தான் என்று எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த முறை அவனுடைய படகு வரும்பொழுது நிரம்பி வழிகிற மீன்களால் இருக்கிறதை கண்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருப்பார்கள். யோசுவா 3:7 ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் யோசுவாவுக்கு, சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. எந்தெந்த கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரோ அந்த கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மேன்மைப்படுத்துவேன் என்று 3:7 சொன்னவர் 4:14 மேன்மைப்படுத்தினாராம். யோசுவாவை எல்லா இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாவுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள், கீழ்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் யோசுவா 1:5 தேவன் வாக்கு பண்ணுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு அருமையான வாக்கு தத்தம். சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. யார் சொன்னார்? இப்ப நான் கேட்கிறேன், யார் சொன்னார்ன்ட்டு. ஜீசஸ், காட் சொல்றாரு ஜோஷுவா கிட்ட. யோசுவா 1:5 தேவன் வாக்கு பண்ணினார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினவர் பேதுருவை கெனசரேத் கடற்கரையிலே ஒரு கூட்ட ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார். ஏன் படகு மறுபடியும் போகிறது? இந்த முறையும் இவன் தோல்வியோடு வெறுமையோடு கூட திரும்பி வரப்போகிறான் என்று இல்லை. இந்த முறை ஒரு பெரிய வித்தியாசம். எதுவும் மாறவில்லை, சூழ்நிலைகள் தான் மாறினது, தோல்விகள் தான் மாறினது. கடல் மாறவில்லை, படகு மாறவில்லை, வலை மாறவில்லை, தோல்விகள் மாறினது. கடல் மாறவில்லை, படகு மாறவில்லை, வலை மாறவில்லை, ஆனால் வெறுமைகள் மாறினது. கடல் மாறவில்லை, படகு மாறவில்லை, வலை மாறவில்லை, ஏமாற்றங்கள் மாறினது.
ஒரு நிறைவு, ஒரு ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். ஒரே ஒரு ரீசன் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிறேன், படகில இயேசு இருக்க வேண்டும். படகுல யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? எங்க இருக்கணும்? இப்போ நம்மளுடைய இருதயத்தில் யார் இருக்கணும்? படகு நம்ம இருதயம் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு படகு எது? இருதயம். இருதயத்தில் யார் இருக்க வேண்டும்? ஏசப்பாவுக்கு இருதயத்தில் இடம் கொடுத்துட்டா ஆத்மா நிரப்பப்பட்டிருக்கும். தேவன் பிள்ளைகளை தங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக தெரிந்து கொண்டு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. அதனால பிரியமானவர்களே, ஒரு 2 காரியங்கள். முதலாவதாக ஆத்துமாவை நிரப்புவார். 2வதாக ஆத்துமாக்களால் தேவன் நிரப்புவார். இந்த 2 நிரப்புதலின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். ஒரே ஒரு சின்ன நிபந்தனை தான், என் கூட அவர் இருக்கிறாரா? என்னுடைய படகில் அவர் இருக்கிறாரா? ஆண்டவரே, நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டீங்க, ஓகே, முடிஞ்சு போச்சு, நீங்கள் கடலுக்குள்ளெல்லாம் வர வேண்டாம், கரையில் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டீங்கள, நான் பார்த்துக்கிறேன், நான் போகிறேன் இந்த முறை அப்படின்ட்டு பேதுரு மறுபடியும் அவர் சுயமாக முயற்சி செய்திருப்பார், என்னால் ஒன்றும் நடந்திருக்காது, வாய்ப்பு இருக்காது. ஆனால் இந்த முறை இந்த படகுல என் கூடவே வாங்க, இந்த படகை மாத்திரம் நான் கொண்டு போகவில்லை, படகுல உம்மையும் நான் கூட்டி கொண்டு போகிறேன் என்று சொல்லி படகோடு கூட சேர்த்து அவரையும் கூட்டி கொண்டு அவர் கைட் பண்றார். ஆழத்துக்கு போ அப்படின்ட்டு, ஆழத்துக்கு போ, மீன் பிடிக்கும்படி வலையை போடு என்று. ஏற்கனவே அலசப்பட்ட வலை படகில இருக்கிறது, பேதுரு இருக்கிறார், கூட்டாளிகள் தூரமாக இருக்கிறார்கள், ஆண்டவரும் அந்த படகில் இருக்கிறார். அதனால சின்ன பிள்ளைங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவரே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ரே பண்ணி அவரை கூட கூட்டிகிட்டு போங்க. செய்கிறீங்களா? இல்லை இனிமேல் தான் செய்ய போகிறீங்களா? அப்போ இப்போ வரைக்கும் செய்யலையா? செய்கிறீங்கள, இனிமேலும் செய்யணும். எக்ஸாம்ஸ் வரும்பொழுது ஆண்டவரே என் படகுல நீங்கள் இருங்க, என் கூட நீங்கள் இருங்க, நான் கடலுக்கு போகிறேன். எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுதான் இல்லை, அங்கே போகிறேன், என் கூட இருங்க, தேவன் ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவரை கூட வச்சுக்கிட்டால் போதும், உன் படகில் அவர் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் அவர் இருந்தால் போதும், உன் பிஸ்னஸில் அவர் இருந்தால் போதும், உன்னுடைய குடும்பத்தில் அவர் இருந்தால் போதும், தோல்விகள் ஜெயமாக மாறிவிடும், குறைவுகள் நிறைவாக மாறிவிடும். தேவன் கூட இருக்கிறாரா? அவ்வளோதான். இன்னைக்கு என்னுடைய படகில் அவர் இருக்கிறாரா? எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் அவர் இருக்கிறாரா? இன்னைக்கு அதுதான் கேள்வி. அவர் இருந்தால் போதும். இது பலத்தினாலும் முடியாது, பராக்கிரமத்தினாலும் முடியாது. பேதுரு தன்னுடைய பலம், தன்னுடைய ஞானம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய அனுபவம் பயன்படுத்தினார், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அவர் இருந்தார், எல்லாம் அவருக்கு கைகூடி வந்தது, எல்லாம் அவருக்கு கைகூடி வந்தது. அதனால ஒரே ஒரு தீர்மானத்தோடு, அவர் என்னோடு கூட இருப்பாராக, என் படகிலே அவர் இருப்பாராக, நான் ட்ராவல் பண்ணுற இடத்துல அவர் என் கூட இருப்பாராக, ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது அவர் உங்களோடு கூட வருவாராக, நீங்கள் விளையாடும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பாராக, டியூஷன்ஸ்க்கு போகும்பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகவும் கூடாது, என்னை கைவிடவும் கூடாது. சொல்லுங்க சின்ன பசங்க, யோசுவா 1:5, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 யார் சொன்னா? தப்பா சொல்றீங்களே, கரெக்டா? கரெக்டு தான். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல எழுந்து நின்று, 1 ஆத்துமாவை நிரப்புவார், 2வதாக ஆத்துமாக்களால் நிரப்புவார். உங்கள் வலையை கர்த்தர் நிரப்புவார், உங்கள் படகை ஆண்டவர் நிரப்புவார். முதலாவதாக நம்முடைய ஆத்துமா நிரப்பப்படட்டும். நம்முடைய ஆத்துமா எத்தனை முக்கியம், எவ்வளவு பொக்கிஷம் நிறைந்தது, விலையேற பெற்றது.
உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? சிறு பிள்ளைகளுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, பெரியவர்களுடைய ஆத்மாவாக இருந்தாலும் சரி, நிரப்பப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். இன்றைக்கு சிறு பிள்ளைகளுடைய ஆத்மாவிலே வார்த்தை நிரப்பப்பட்டிருக்குமே ஆனால் அந்த வார்த்தை அவர்களை பாதுகாக்கும், அந்த வார்த்தை அவர்களை வழி நடத்தும். இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை நடத்த தவறிவிட்டால் உலகமும் பிசாசும் மாமிசமும் காத்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளை தவறான வழியிலே நடத்தி கொண்டு செல்வதற்கு. பெற்றோர்கள் ஒன்றை செய்யுங்கள், பிள்ளைகளுடைய ஆத்துமா வசனத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கும்படிக்கு வசனங்களை சொல்லிக் கொடுங்கள். வசன விதை பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆத்துமாவிலே விழட்டும், விழுந்து கொண்டே இருக்கட்டும். 30, 60, 100 பலன் கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். பிள்ளைகளுடைய இருதயம் நல்ல நிலமாய் இருக்கிறது. இந்த நல்ல நிலத்தில் இப்பொழுது விதைக்கிற அந்த ஒரு விதையானது, வசனமானது 100 மடங்கு பலன் கொடுக்கும். ஆத்துமா நிரப்பப்பட வேண்டும். பெரியவர்களாகிய நமக்கும் அதுதான். நம்முடைய ஆத்துமாவும் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக, வசனத்தினாலே நிரப்பப்பட்டிருப்பதாக. வேத வசனங்களை தேடி கொண்டிருக்க கூடாது. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேஜை திருப்பிக்கிட்டு தேடி கொண்டு இருக்க கூடாது. வார்த்தை இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சரியாக உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்திலே தேறினவர்களாக இருங்கள். வார்த்தையினாலே ஆத்துமா நிரப்பப்பட்டிருக்கட்டும். உங்கள் ஆத்துமா நிரப்பப்பட்டிருப்பதாக. இரண்டாவதாக, ஆத்துமாக்களால் கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவரே, சபையை ஆத்துமாக்களால் நிரப்பும், ஊழியத்தை ஆத்துமாக்களால் நிரப்புவீராக. அது பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும். பிசினஸில் அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், வீசுகிற வலைகளை ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஒரு நிரப்புதலை கட்டளையிடும். தாவீது சொன்னது போல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அனுபவத்துக்குள்ளாக கடந்து வருவார்களாக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நிறைவான ஆவியானவரே, குறைவெல்லாம் நீக்கும் வல்லவரே, நிறைவான ஆவியானவரே, குறையும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீர் வந்தால் போதுமே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் எல்லாம் மாறுமே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, உள்ளத்தை, ஆத்துமாவை உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய வசனத்தினால், உம்முடைய பிரசன்னத்தினால், ஆண்டவரே உம்முடைய மகிமை நிறைந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நீர் நிரப்பும் போது ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆத்துமாக்களால் நிரப்புகிறவர். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை ஆண்டவரே நிரப்பி, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளிலே, ஊழியத்தில் தாவே நீர் பெரிய ஜெயத்தை தந்து ஆத்துமாக்களால் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய
ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரயாசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் நீ தந்தரள வேண்டும் என்று சொல்லி இப்படி சமூகத்தில் நண்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். தேவ கிருபை கூட இருந்து உடனிருந்து உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவதாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கார்வோம்.